மார்னிங் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7 மாஃபியா கிங் வித் 1 கேர்ள் தான். போன பாட்டில் நீங்களும் சிக்கியும் ஒன்றாந்துப்பீங்க. அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே எப்போ போல் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. நம்ம பாய்ஸோ அவங்களோட ஒர்க்கை பக்கம் கிளம்பிடுறாங்க. இப்படி டேஸும் ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் இயருக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துடுது. இப்போது நீங்கள் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்க ரொம்பவுமே எல்லோரும் எக்ஸாம் அப்படின்ட்டு தான் இருக்கீங்க. நீங்களும் ரொம்பவுமே டயர்டாகிடுறீங்க. படித்து ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கீங்க. அப்போ ஆரம் உங்களுக்கு பால் எடுத்துகிட்டு வந்து தரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு அப்பாடா போய் தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சி எழுந்திருக்கீங்க. எங்கே எழுந்திருக்கிற அப்படி தூங்க போகிறேன். அதான் பால் குடிச்சிட்டல. பால் குடித்தா தூக்கம் வரும் தான். ஆனால் தூக்கம் வர வரைக்கும் படிக்கலாமே. யாரா இவன் படிப்ஸு அப்படின்னு சொல்லி இப்படியே ஆரமே பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஜிமின்னு ஜேகே தயாங்களாம் அவங்ககிட்ட மாட்டினியா நாங்களே இப்படி தாண்டி சிக்கி சீரழிடுங்கிற மாதிரி. நீங்களும் அதான் இவ்வளோ நேரம் படிச்சிட்டோம்ல, நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க. நோ எக்ஸாம்ஸ்லாம் முடிகிற வரையும் படிப்பு தான் முக்கியம். அதனால் நீ இந்த ரூமில் இரு. நீங்கள் 3 பேர் அந்த ரூம் போங்க அப்படி சொல்லி விரட்டி விடுறான். நாங்கள் 4 பேருமே படிக்கிறோம்ல, ஸோ நாங்கள் 4 பேர் ஒன்றா அப்படின்னு சொல்லி ஜிமின்னு கேட்கும். ஆமாம் 4 பேர் தானே, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விடுறான். நீங்களோ மறுபடியும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்ருக்கீங்க. அப்போ அவங்க சிஸ்டரும் கூட உட்காந்துட்டுருக்கா. அவள் சரி நம்ம ஃபஸ்ட் இயர் தானே அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு கிளம்புறா. ஆரம்பவளை மறைச்சி இப்போ நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது எனக்கு முடிஞ்சு நான் போய் கொஞ்ச நேரம் அதெல்லாம் இல்லை, அவள் படிக்கிறாள், அவளுக்கு கம்பெனி கொடு, நீ உட்காந்து படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறான். உன் பொண்டாட்டி படிக்கிறதுக்கு நான் ஏன்டா கூட உட்காந்துக்கணும், ஏன்டா ஏன் உயிரையும் சேர்த்து எடுக்கிறேன், இந்த வீட்டில் இருந்துட்டு படாத பாடுபடுறேன் அப்படின்னு நம்ம வடிவேலு இந்த மீசக்காரன் தான் வேணும்னு வம்படியாக எங்கள் அக்கா கட்டி வச்சுட்டு இப்போ நான் தான் அனுபவிக்கிறேங்கிற மாதிரி அவளோ புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கா. நீங்களும் அவளை பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. அவளும் அவங்க பார்த்து கடுப்பாகிறா. அடியே நீ படிக்கணும்னு இவன் என்னையும் உனக்கு வாட்ச்மேன் வேலையெல்லாம் பார்க்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. எனக்கெல்லாம் படிக்கிறது சுட்டு போட்டாலும் வராது, ஏதோ அவனுங்க இருக்கானுங்களே நீங்கள் வந்து உட்காந்த அவனுங்களும் இப்போ அடுத்த ரூமுக்கு போயிட்டானுங்க. முகரக்கட்டையை பார்க்க நான் ஏன்டி இந்த ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ உள்ளுக்குள்ள அவங்கள நல்லா போட்டு வறுத்து எடுத்துகிட்ருக்கா. இப்படியே உங்களோட எக்ஸாம்ஸும் ஒவ்வொரு நாளும் நல்லபடியாகவே எழுதுவீங்க. எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு லீவ் வருது. பாடா அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருக்குங்க. இந்த டைம் ஜிமினோட டைம். கரெக்டாக ஜிமின் உங்களை பிக்கப் பண்ணிட்டு சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு என்ன இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு நாங்களே அவளை 1 வீக்குக்கு மேலே பார்க்க முடியாமல் கஷ்டமாக இருந்தது. இப்போ தாண்டா பார்க்க முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு. இதே இளிச்சமாக யாராவது இருப்பான்ல, அவன்கிட்ட போய் சொல்லுங்கள், ஏண்டா உங்கள் டைம்லாம் வரும்போது மட்டும் என்ன கெஞ்சினாலும் நாங்கள் தான் கூட இருப்போம்பிங்க. இப்போ என்னை மட்டும் இளிச்சவன் அக்கா பார்க்குறீங்களா? நோ நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நான் பிளான் பண்ணியா, அப்போ நீ எக்ஸாம் ஒழுங்காக எழுதுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இவ ஒருத்தி இப்போ எக்ஸாம் ரொம்ப முக்கியமா, அதெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன், அதை விட்ரி. நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம், வரட்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் எல்லாத்தையும் டாட்டா காட்டிட்டு கிளம்பிடுறான். எல்லோரும் அம்மா கடுப்பில் நிற்கிறாங்க. இந்த எக்ஸாம் இத்தனை நாள் அவளை கிட்ட கூட நெருங்க விடலை. சரி இப்போயாச்சும் டைம் கிடைக்கும், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்த்தா இவன் அள்ளிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செம காண்டில் இருக்காங்க. நீங்களும் சிரிச்சிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு எங்கே அப்படி போகிறோம் அப்படின்னு. அதான் கூட வரலை, பேசாமல் இரு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க சிஸ்டர் ஆல்சோ எக்ஸாம் முடிச்சு வெளியில் வரா. பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடனை கிட்டே ஓடி வந்து எங்கே அவளை காணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அப்போ தான் ஜிமின் ஆல்சோ மிஸ் ஆகுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவள் என்ன இவங்க மட்டும் நிற்கிறாங்க, ஓ இன்றைக்கி அவன்ட்டானா கூட்டிகிட்டு போயிட்டான் போலையே, அதான் இவனுங்க மூஞ்செல்லாம் இப்படி இருக்கா அப்படி சொல்லிட்டு சரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கிட்டே வந்து ஹாய் மேம்ஸ் அப்படின்னு நிற்கிறா. அவனுங்களாம் அப்படியே செம்ம கானில் திரும்பி பார்க்குறானுங்க. மியா ஆல்சோ அப்போ தான் வரா. எங்கே ஹீரா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்படியே அவளை திரும்பி முறைக்கும். நீங்கள் ஏன்டா என்ன இப்போ இப்படி முறைக்கிறீங்க, டேபிள் ஃபேனை ஒரே டயத்தில் திருப்பின மாதிரி 3 பேர் இப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஆமாம் எங்கேன்னு தானே கேட்டேன், அந்த பக்கி என்கிட்ட சொல்லாமல் கூட வெளியே வந்துருச்சு. அதுவா இன்னைக்கு ஜிமினோட டேன் அப்படின்னு மியா சிரிக்கிறா.
3 பேரும் முறைக்கிறாங்க. சரி ஓகேப்பா, அது உங்கள் ப்ராப்ளம். ஓ அவள் கிளம்பி போயிட்டா, அதான் உங்கள் முகரையெல்லாம் இப்படி இருக்கா. சரி சரி, இப்போ லீவை என்ஜாய் பண்ணுங்கள், பாய் அப்படின்னு சொல்லிட்டு மியா கிளம்பிடுறா. இங்கே இவ்வளோ நாம் ஒருத்தி நிற்கிறது கூட இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாம்ஸ் அப்படின்னு எதுவும் சொல்ல வரா. அதுக்குள்ளே அப்படியே டக்குன்னு ஜேகே திரும்பி அவளை மறைச்சிட்டு, இப்போ என்ன அவனுக்கு பிரச்சனை, நாங்களே கடுப்பில் இருக்கோம், இவன் வேறு மேம்ஸு கீம்ஸு போடி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் காலில் ஏறி கிளம்பிடுறாங்க. சே, என்ன மட்டும் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கானுங்க. அவ்வளோ பார்த்தா மட்டும் அப்படியே வலிவானுங்க. நானா மட்டும் இவனுங்களுக்கு எப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு வேறு காரில் ஏறி அவளும் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சுற்றி முற்றி பார்க்குறா. என்ன நம்ம இவனுங்களுக்கு பின்னாடி கிளம்பி நம்ம கூட இங்கே வந்துட்டோம், இவனுங்களை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. பட் பாய்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே கம்பெனிக்கு போயிடுறானுங்க. அங்கே போய் அவனுங்க ஆஃபீஸில் சுகர், ஆரம், ஜினோ பார்த்துட்டு அப்படியே உருன்னு உட்காந்துருக்கானுங்க. இவங்க 3 பேரும் ஒருத்தர் மூஞ்சை பார்த்துட்டு என்னாச்சு இவனுங்களுக்கு, ஏன் இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் அப்படியே திரும்பி பார்த்து, என்னடா ஆச்சு, எக்ஸாம் நல்லா எழுதலையா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜிகே சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் இப்படி இருக்குது, எதுவும் ஃபெயில் ஆயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆரம் மறுபடியும் கேட்குறான். எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு தயாங் சொல்கிறான். அப்புறம் என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி முகரக்கட்டையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பிரச்சனை, அப்புறம் எங்கே ஜிமின் ஹீரா 2 பேர்த்தையும் காணோம் அப்படின்னு சொல்லி ஜினோப்பா கேட்டதும், அதான் அவளை அவன் கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா ஹோபி. எவன்டா, என்னடா சொல்கிறாரு, இன்னைக்கு எடுத்து பாரா டைம் டேபிளை, இன்றைக்கி தான் ஜிமினோட டர்ன்டா, அவன் கூட்டிகிட்டு போயிட்டான்டா ஹீராவை. ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஆரம் அப்படி எந்திரிச்சு நிற்கிறான். இப்போ நீ எதுக்கு ஷாக் ஆகிற அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. பின்ன 1 வீக்குக்கு மேலே ஆகுது அவளை சரியாக பார்த்து கூட, எக்ஸாம்னு படிப்புன்னு புள்ள ரொம்பவுமே அப்படியே 3 பேரும் முறைக்கிறாங்க ஆரம்ப. ஏன்டா என்ன முறைக்கிறீங்க, இது எல்லா காரணமே நீ தான்டா, நாங்கள் ஒழுங்காக எக்ஸாம் எழுதி அப்படியே பெரிய வேலைக்கு போகிறோம், அப்படியே நாங்கள் வேலைக்கு போகிற பணத்தில் தான் இவர் குடும்பமே நடத்த போகிறாரு, ஏன்டா அப்படி எங்கள் உயிரை எடுக்கிற, நாங்கள் பாட்டுக்க ஜாலியாக இருந்திருப்போம், எங்களை படி அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி இந்த 1 வீக்காக சாக அடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவளை சரியாக கூட பார்க்க முடியல. இப்போது அவன் லீவ் விட்டதும் போதுன்னு அவன் பாட்டு கூப்பிட்டு கிளம்பிட்டான். நம்ம தான் உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்துட்டு உட்கார வேண்டியதான். ஏண்டா உங்கள் மூஞ்செல்லாம் பார்க்குற மாதிரி யாருக்கு அப்படின்னு சொல்லி ஹோபி கத்துறான். அப்போ டயாங்கோட்டே சந்தடி சாக்கில் எங்கள் முகரக்கட்டையை நீ கலாய்க்கிறியா அப்படின்னு. இப்போ அது ரொம்ப முக்கியம், அவன் கூட்டிகிட்டு போயிட்டானே, இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் இவன் கூட்டிகிட்டு போயிட்டான், விட்டு தொலைங்கடா. சரி அவளுக்கு பர்த்டே வருதுல்ல, நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஜினோப்பா கேட்குறேன். இது கூட நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களுக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் வீட்லேயோ யாரையுமே காணோம், எப்போ பார்த்தாலும் நம்மளை மட்டும் கழட்டி விட்டுறாங்களேங்கிற மாதிரி கடுப்பில் வயிறு எரிஞ்சிட்ருக்கா அவங்க சிஸ்டர். உங்களை கூட்டிகிட்டு போன ஜிம்மின் அப்படியே அங்கே ஒரு பெரிய போட் ஹவுஸ் தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். நீங்கள் காரை விட்டு இறங்கி, ஹே என்னது இது அப்படின்னு, நீ ஆல்ரெடி என்கிட்ட 1 டைம் சொல்லியிருக்க உனக்கு போட் ஹவுஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மேரேஜ் ஆன புதுசில் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பீங்க, ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதுதான் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சரிவா போகலாம் அப்படின்னு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அந்த போட் ஹவுஸ் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது, வீடை விடவே பெருசாக இருக்குது. அப்பா இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஹால், கிச்சன், அப்புறம் பெட்ரூம்னு அப்படியே நிறைய எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே உள்ளே இருக்குது. ஹே ரியலி செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினாவை ஹேக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை மூஞ்சில் பார்க்க தான் கூட்டிகிட்டு வந்தேன், இன்றைக்கி நம்ம நைட் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது. எங்கே ஒருத்தனும் ரொம்பவும் கடுப்பாயிட்டுருக்கான். என்னது காலேஜ் லீவ் விட்டாங்க, ஓகே, அவள் எப்படியாவது தூக்கணும்டா, விட மாட்டேன், அவள் எனக்கு வேணும். டே இன்னும் நீ திருந்தலையா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறான். என்னது திருந்தலையாவா, அவள் எனக்கு வேணும் மச்சான், அவளை பார்த்த நாள்லேருந்து அவளை எப்படியாவது அடையணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அவள் என் கண்ணு முன்னாடியே தெரிகிறா, ஆனால் என்னால் தான் அவளை நெருங்க கூட முடியல. ஆனால் இப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்டா, என்னை என்ன நினச்சிட்டுருக்க, அவ்வளோ சீக்கிரமாக நான் அவள் எனக்கு வேணான்னு விட்டுட்டு போகிற ஆள்லாம் இல்லை, அவளை எப்படியும் நான் பிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டோ. டே நீ நம்ம காலேஜில் இருக்கும் போதே அவகிட்ட நெருங்க முடியல, அதுக்கு அவனுங்க அலோ பண்ணவும் மாட்டானுங்க. இப்போது லீவில் இருக்கா, அதுவும் அவனுங்களோட பாதுகாப்பில் இருப்பாள், ஹெவி செக்யூரிட்டியாக இருக்கும், எப்படி நீ அவளை அடைய முடியும்,
பகல் கனவு காணாமல் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் கடுப்பாகி குடிச்சிட்டு இருந்த பாட்டில் அப்படியே உடச்சி அவன் கழுத்தில் அப்படியே சொருக போகிறான். டேய் சைக்கோ, என்னடா என்ன குத்த வர, நான் ஃப்ரெண்டுடா அப்படின்னு. அதனால தான் சொருகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன நினச்சிட்ருக்க, உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, என்ன நீ அவ்வளோ குறைச்சி எடை போட்டுட்டியா? அவனுங்க தான் பெரிய இவனுங்க மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவனுங்கனால என்ன முடியுமோ அது என்னாலேயும் முடியும். என் அப்பாவும் மாஃபியா தான், நாங்களும் கேங்ஸ்டர் ஃபேமிலி தான். எங்களால் மட்டும் என்னடா முடியாது? நானும் முடிச்சு காட்டுறேன். இன்னொரு தடவை ஏன் முன்னாடி அவனுங்க பெரிய இவனுங்க அவனுங்க கழட்டிடுவானுங்க நட்டுருவானுங்கன்னு பேசுனேன்னு வச்சுக்கோ, அப்படியே எடுத்து சொருவிட்டு போயிட்டுருப்பேன். இந்த மாதிரி சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு. டேய் மச்சான், இனிமேல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டா, இதை ஃபஸ்ட்டு நகர்த்து அப்படின்னு சொல்லி அவன் நகர்த்தி விடுறான். இப்படி இங்கே ஒருத்தவங்க மேலே செம்ம கானில் உட்காந்துட்ருக்கான். இங்கே நீங்களோ ஜிமினோட அப்படியே ஹேக் பண்ணிட்டேன். ஜிமின் அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். வா, செம்மையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆமாம் இது எப்படி போயிட்டுருக்கு ஷிப், யாருமே இல்லை இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு. அது ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது போய் ஆக்சிடெண்ட்? ஆமாம், நம்ம ரேஸுக்கு போகிறோம்ல, இது வேகமாக போய் ஆக்சிடெண்ட் ஆக அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டுருக்கோம், நீ பாட்டுக்கு இருடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் இப்போ நீ யோசிக்க வேணாம், ஃபஸ்ட்டு வா நம்ம எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஏரியாவாக காட்டுறான். செம்மையாக இருக்குது. கடைசியாக பெட்ரூம்க்கு வரீங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஹே செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு. செம்மையாக இருக்கல, உள்ளே வந்து பாருவா அப்படின்னு சொல்லி உள்ளே பிடிச்சிருக்கிறான். நீங்களோ அப்படியே ஜிம்மியை பார்த்துட்டு இப்பயே வா நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்க தாண்டி சொன்னேன், நானும் பார்க்கலாம் முடியாது, ஏன்னா உன்னை நம்பிலாம் நான் உள்ளே வர மாட்டேன். அப்படியா, இப்போ நீ உள்ளே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். நான் அப்புறமா வந்துக்கிறேன் அப்படின்னு ஓட பார்க்குறீங்க. எங்கே எஸ்கே பார்க்குற அப்படின்னு சொல்லி, நீ வரலன்னா ஒன்றும் உள்ளே கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்களை அப்படியே தூக்கிடுறான். நீங்களும் டேய் விட்றா என்ன விட்றான்னு கத்துறீங்க. அவனும் உள்ளே தூக்கிட்டு போய் அடைபட்டு எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களோ டக்குன்னு எழுந்து நின்ட்டு ஜிம்மினா வேணா அப்படின்னு சொல்லி அப்படியே பெட்டில் இந்த பக்கம் இறங்கிறீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி ஜிமின் வரா. நீங்களோ அப்படியே கட்டில் சுற்றி ஓடுறீங்க. ஜிமினோவில் வேணாடி ஓட வைக்காத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வரான். ப்ளீஸ் ஜிமினா, வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு. ஆமாம்ல, டயர்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிக்க வரான். திருப்பி நீங்கள் ஓடுறீங்க. ஜிமின் சொல்கிறத கேளுப்பா ப்ளீஸ் அப்படின்னு. முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை துரத்துறான். இப்படியே 2 பேரும் கட்டெலாம் சுற்றி ஓடி ஒரு வழியாக டயர்டாகி அப்படியே 2 பேருமே இந்த சைடு அப்படி ஜிமின் படுத்துறான். நீங்கள் அந்த சைட்லேருந்து இப்படி அவன் பக்கம் 2 பேர் தலையும் ஒன்றா இருக்குது. ஜிமின் அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு மூச்சு வாங்க, ஏன்டி இப்படி ஓட வைக்கிற, ஒரு கிஸ் தாண்டி அதுக்கு இப்போலாம் அக்க போகிற அப்படிங்கிறான். நீங்கள் அப்படி டக்குன்னு அவனை திரும்பி பார்க்குறீங்க. எது கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எதுவும் நினைக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எழுந்து உட்காரான். நீங்களும் இந்த பக்கம் எழுந்து உட்காரிங்க. அப்படியே உங்க ஹிப்பை ஹோல் பண்ணி எடுத்து அவன் மடியில் உட்கார வச்சுட்டு, நீ என்ன நினச்சேன்னு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வரான். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், தள்ளு, நான் ஃபஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 30 கிஸ் அப்படின்னு சொன்னான். நோ அப்படின்னு சொல்லி உங்கள் வாயை பற்றிக்கிறீங்க. முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் உங்கள் மேலே அப்படியே பார்த்து உங்கள் கையை எடுத்து விட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் டீப் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் போதும் ஜிமின் அப்படின்னு ஜிமினை தள்ளிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆக ஓடிடுறீங்க. நீங்கள் கடகடன்னு போய் ஷவர் ஆன் பண்ணி அப்படியே குளிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நல்லா இருக்குது. அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பாத்ரூம் ஆல்சோ செம்மையாக இருக்குது, பாத் டப்பு ஷவர்னு. என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வால்வு தான் அப்படின்னு ஜாலியாக குளிச்சுட்டு இப்போ தான் யோசிக்கிறீங்க, வர்ற அவசரத்தில் ட்ரெஸ் எடுக்க மாட்டோமே அப்படின்னு உங்கள் தலையில் நீங்களே அடிச்சுட்டு, இதே வேலையாக போச்சு இவனுங்க கூட வர்றது, இது மாதிரி ஏதாவது பண்ணுறது. இப்போ இவன் சும்மா இருப்பானா, என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு மெதுவாக கதவை வந்து தலையை மட்டும் உள்ளே விட்டு எட்டி பார்க்குறீங்க. ஜிபினோ அப்படியே நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த பெட்டில் தான் அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பாங்க, கையெல்லாம் நல்லா விரிச்சு அப்படியே ஒரு மாதிரி. ஆனால் பார்க்க உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் நம்மளே உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே உள்ள டவல் எடுத்து ரேப் பண்ணிட்டு
மெதுவாக சத்தம் இல்லாமல் பூனை மாதிரி பம்பி பம்பி வரீங்க. ஜிமின் கண்ணை மூடிட்டு தான் படுத்துருக்கான். ஸோ தூங்கிட்டு இருக்கான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இங்கே எங்கே ட்ரெஸ் இருக்குன்னு தெரியலையே அப்படி சொல்லி சுற்றி முதி தேடிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமினும் உங்கள் பின்னாடி வந்து அப்படி உங்கள் காது கிட்ட வந்து மேடம் என்ன தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமினை பார்த்ததும் இது அது அது இது அப்படின்லாம் வளர்றீங்க. என்னடி அது இது என்னடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அது வந்து ஜிமின் எப்போ எழுந்திரிச்சிங்க நீங்கள் தூங்கிட்டு தானே இருந்தீங்க அப்படி. நான் எங்கடி தூங்கினேன், நான் கண்ணை மூடிட்டு சும்மா தான் படுத்திருந்தேன் அப்படிங்கிறான். சரி எனக்கு இப்போ போட்டுக்க ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு கீழே அப்படியே குனிஞ்சிட்டே சொல்கிறீங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். ஜிமினும் மேலே நிற்கிற மாதிரி பார்த்துட்டு எதுக்கு பேபி ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி இவங்க காது கேட்குறான். நீங்கள் டக்குன்னு நிமிந்து ஜிமினை பார்த்து எதுக்கு ட்ரெஸ் எதுக்கு கேட்பாங்க, போடுறதுக்கு தான் அப்படின்னு சொன்னீங்க. போட்டுக்கிறதுக்கு ஓகே, பட் டைம் பார்த்தியா அப்படின்னு சொன்னான். நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க இப்போது ஒரு 7:30 இருக்கும். ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நமக்கு ஏன்னு தோணும். அதுக்கு நீ வியர் பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம் ஜிமின். போடா எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும், இல்லாட்டி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நகருங்க. என்னது இந்த டவலோடையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே வந்து அப்படி மூஞ்ச வச்சுட்டு நின்றுக்கிறீங்க. அவனுக்கே சிரிப்பு வருது. அப்படியே உங்களை பின்னாடி கைவிட்டு உங்களை அப்படி இழுத்து முன்னாடி வச்சு என்னை பாரு அப்படின்னு சொன்னான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படின்ட்டே இருக்கீங்க. இப்போ நீ என்னை பார்க்கல இந்த டவலை அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நிமிர்ந்து பார்த்துறீங்க. என்ன தான் உனக்கு வேணும், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு. இல்லைடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், 2 பேரும் ஒன்றா டின்னர் சாப்பிட்லாம், அப்புறம் அந்த ட்ரெஸ்லாம் தேவையே படாது, அது எதுக்கு வேஸ்ட்டா அப்படிங்கிறான். ஜிமினா அதுக்கு நீ இப்படியே இருக்க முடியுமா, இட்டியரு இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே ஹேக் பண்ணேன். உடம்பெல்லாம் ஒரே கசகசருக்கு ஃபஸ்ட்டு நீ கூலி அப்படின்னு தள்ளுறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் துணி எடுத்து கொடுத்துட்டு போடா அப்படிங்கிறீங்க. நான் ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போகிறான். எது ட்ரெஸ்ஸு கொண்டு வரலையா, உண்மையை தான் சொல்கிறானா இவன், பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் குளிக்க போன கேப்பில் அந்த ரூம் ஃபுல்லாக தெரியுங்க. பட் எங்கேயுமே ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அவனும் குளிச்சுட்டு அதே மாதிரி ஒரு துண்டை தான் கட்டிட்டு வரான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் விளையாடாத ஜிமின், ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் விளையாடல பேபி, ரியலாக உனக்கு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும் கூட்டிகிட்டு வரணும்னு யோசிச்சேனே தவிர இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்து மறைக்கிறீங்க. இப்படிலாம் பண்ணாத ஜிமின், விளையாடுற நல்லா தெரியுது, ஒழுங்காக கொடுடா ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறீங்க. நிஜமாக சொல்கிறேன்டி ட்ரெஸ் என்கிட்ட இல்லைடி அப்படிங்கிறான். இப்போது இப்படியேவா இருக்குது, அதனால் என்ன பேபி, இது கூட நல்லா தாண்டி இருக்குது, இது இல்லாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், நான் இதில் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவனை போட்டு அடிக்கிறீங்க. சரிடி அடிச்சே கொண்டுருவா போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படின்னு அவன் வெளியில் போய் ஒரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு வரான். அதுக்குள்ளே இதுக்குள்ள அவனுக்கு தேவையானது இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் இந்த இன்னர்ஸ் வரைக்கும் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறீங்க, எல்லாமே புதுசாக தான் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து ஒன்று எடுத்து போடலான்னு பார்க்கும்போது சைஸ்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லலாம். இல்லை எப்படா இப்படி சைஸெல்லாம் கரெக்டாக அப்படின்னு, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வரான். நீங்களும் ஐயோ கேட்டது தப்பாக போச்சே அப்படின்னு. ஜிமின் வேணாம் வராத அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினோ நோ பேபி, நீ கேட்டதுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருந்தால் அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிட்ட வரான். நோ ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை இழுத்து பெட்டில் படுக்க வச்சு அப்படியே அவங்க மேலே படுத்துட்டு எப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டது தப்பு தான், ஆளை விட்றா, நான் எதுவும் கேட்கல, எனக்கு பசிக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கும் கூட ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். டபுள் மீனிங்கில் பேசிட்டு நான் வர்றா அப்படின்னு தட்டுறீங்க. சேச்சே நான் சிங்கிள் மீனிங்கில் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கில் அப்படி பைட் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஷை ஆகிட்டு அப்படிங்கிறீங்க. இது இன்னும் ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே ஜிமின் உங்கள் ஷோல்டரில் அப்படியே பைட் பண்ணுறான். நீங்கள் ஜிமின் வலிக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான்.
2 பேரும் அப்படியே டீப் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது அப்படியே ஜிமின் உங்கள் நெக்கில் மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் எழுந்துரு அப்படிங்கிறீங்க. நீ என்கிட்ட கொஸ்டின் பண்ணல, எப்படியும் சைஸ் தெரியும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து ஹஸ்கி வாய்ஸில் இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்களோட டவல் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுறான். சடனாக அப்படி பண்ணுவோம். நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜிமினே பார்க்குறீங்க. கையெடுத்து மறைக்க போகிறீங்க. ஜிமின் உங்கள் கை ரெண்டையும் அப்படியே ஒரு கையால் பின் பண்ணிவிட்டு பெட்டில் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிமின் அப்படிங்கிறீங்க. எவ்வளோ அப்படி கூப்பிடாதடி, என்னென்னவோ பண்ணுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படி எனக்கு உன் சைஸ் தெரியும்னா அப்படின்னு சொல்லி அவனோட கையை அப்படியே உங்கள் நெக்லேருந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக அப்படியே கீழே இருக்கிறான். அதனால் உங்களோட ப்ரெஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நகர்த்தி கீழே வந்து உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவன் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்புறம் அவன் லிப்ஸால் அப்படி லிக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படி உங்ககிட்ட சொல்லலாம், இப்படிலாம் நான் அளவெடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் அவன் பண்ணதில் அப்படியே ஜிமின்னு மோன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அவனுக்கும் இதை நீங்கள் மோன் பண்ண ஜிமின்னு சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே அவனும் மேலே அந்த பேகெல்லாம் கீழே தள்ளிவிட்டு உங்களை நேராக படுக்க வைக்கிறான். இப்போது ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே அவன் முன்னாடி நீங்கள் படுத்துட்டு அப்படியே ஜிமினே பார்த்துருக்கீங்க. ஜிமின் ஆல்சோ அவனோட டவலை கழட்டி தூக்கி போட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து படுக்கிறான். ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் யூ பேபி அப்படின்னு சொல்லி திரும்பவும் உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணி அப்படியே லிக் பண்ணி அப்புறம் இன்சர்ட் பண்ணுறான். இப்படியே அந்த நைட் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுக்கு பசி செமையாக எடுக்குது. ஒரு நடுஜாமத்தில் தான் எழுந்திருக்கீங்க. ஜிமின் போதும், எனக்கு பயங்கரமாக பசிக்குதுடா, சாப்பிட்லான்னு நினச்சா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிங்க. ஜிமினோ சாரி பேபி, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் பசியில் பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி படுத்துருக்கீங்க. சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த டவல் எடுத்து மறுபடியும் உங்களை ரேப் பண்ணி விட்டு அப்படியே தூக்கி அவனோட டவல் எடுத்து அவன் ரேப் பண்ணிவிட்டு உங்களை மெதுவாக தூக்கிட்டு போகிறான். அங்கே ஒரு டைனிங் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே உட்கார வச்சுட்டு அங்கே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த டவல்லே அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமினோ உங்களே தான் பார்த்துட்ருக்கான். என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமினோ சிரிக்கிறான். இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு. நான் தான் சொன்னேன் இல்லடி, நமக்கு ட்ரெஸ்ஸே தேவைப்படாது, நீ தான் கேட்கல அப்படிங்கிறான். உங்களுக்கு அப்படியே ஷை ஆகுது. போடா அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. ஏய் சரி சீக்கிரம் சாப்பிடு அப்படிங்கிறான். சீக்கிரம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போவேனாமா அப்படின்னு. போதும் போ அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. நான் இதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் இந்த நைட் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஜிமின் வேணாம் ஜிமின் எனக்கு முடியல அப்படின்னு. என்ன பேபி இப்படி சொல்லிட்டேன். சரி உனக்கு ஓகே இல்லைன்னா எனக்கும் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு சொல்லுவோம். நீங்கள் ஓகே இப்படி சீன் போட்டே ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் மறுபடியும் ஜிமின் அப்போது அப்படின்னு சொல்லி அவளை பார்க்குறோம். நீங்களோ அப்படியே ஜிமினை ஹேக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் அந்த டேபிள்லேயே ஜிமினை அவங்கள அப்படியே பழக்க வச்சு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் நெக்ஸ்ட் ரவுண்டு 2 பேரும் அங்கேயே பண்ணுறீங்க. இப்படியே அந்த நைட் போகுது. அப்புறமா நல்லா நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமின் உங்களை அந்த டேபிள்லேருந்து தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சு ஹேக் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே நம்ம பாய்ஸோ இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஜெயோ புலம்புறான். தயங்கோ ஒரு மணி நேரமாக இதே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கடா நீ அப்படின்னு. ஆமாடா அவனை பாடுறா வரமாட்டான் போல இருக்கே, நீங்கள் நைட்டு வெளியே தான் ஸ்டே பண்ணுறாங்க போல, அது ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொன்னானா சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், இவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. எங்கே ஹீராவை காணோம் அப்படின்னு உங்கள் சித்தி கேட்கும். அது ஜிமின் கூட வெளியே போயிருக்கா அப்படின்னு ஆரம் சொல்கிறான். ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி. நாங்களாம் வெளியே போய் சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடறாங்க.
வரானுங்க, சாப்பிட்றானுங்க, தூங்குறானுங்க. எப்படி தான் இப்படிலாம் இருக்கானுங்களோ! நம்மளும் என்ன நம்பிட்டு போகிறோம், எதுவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டர் வயிறுஞ்சிக்கிட்டு இருக்கா. மார்னிங் 2 பேரும் அப்படியே நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே ஜிமினோட அம்ஹால்குள்ளே தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜிமினோட லிப்பில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு மெதுவாக நகர பார்க்குறீங்க. ஏய் திருடி அப்படின்னு சொல்லி ஜிமின் கூப்பிட்றான். நீங்கள் ஏய் திருடியா, நான் என்ன பண்ணேன், மார்னிங் கீஸை திருடிட்டு போறியா அப்படின்னு சொல்கிறான். மார்னிங் கீஸை திருடுறாங்க, எனக்கு சொந்தமானதை நான் எப்போ வேணாலும் எடுத்துக்குவேன், அதுக்கு எனக்கு யார் பர்மிஷனு தேவையில்லை அப்படின்னு சொல்லிங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிகிட்டே அவன் அப்படியே திரும்ப அவங்கள கிஸ் பண்ணுறான். இப்படியே அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஜிமின் உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுவோம். நீங்கள் ஐயோ காலையிலே மறுபடியும் ஆரம்பிக்கிறானே, நேற்று நைட்டே நம்ம அங்கே போகலை, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறீங்க. ஜிமினும் கையை பிடிச்சிட்டு எது வீட்டுக்கா, ஆமாம் வீட்டுக்கு அப்படிங்கிறீங்க. வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போகலான்னு வச்சுக்கோ, உன் பிரதர்ஸ்லாம் கிளம்பி இங்கே வந்துடுவாங்க, உன்னோட டைம் நேற்றோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவது. ஆமாம்ல, இது இந்த ஹோபி பயலோட டைம், இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் லேட்டாக போல அவன் என்னை வச்சு செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஆனாலும் அவன் இப்படிலாம் பண்ணும்போது சிரிப்பு தான் வருது. சின்ன பையன் மாதிரி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே தெரியுவான் அப்படின்னு சொல்லி ஹோபி ஓட்டவும். நீங்கள் அது ஹோபி மட்டும்தான் அப்போ அப்படி இருக்காரு, உங்களுக்கெலாம் இல்லை அப்படி எல்லோரும் தான் அப்படி சரி 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 நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்ட்டு கடை நீங்கள் ஓடிடுறீங்க. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. ஜிமினும் திரும்பி வந்தவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். போதும்யா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. ஒரு வழியாக அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தானே. 2 பேரும் மறுபடியும் அந்த போட்லேருந்து அப்படியே உள்ளே வரீங்க. அங்கே உள்ள எண்ட்லலாம் நின்று அப்படியே ரசிச்சுட்டே வரீங்க. வரும்போது செம்மையாக இருக்குது வியூ. நைட்டில் வியூ ஒன்றுமே தெரில, பகலில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே அதை இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினோ ஆமாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு உங்களை பின்னாடிலேருந்து ஹேக் பண்ணுறான். நீ நைட்டு எங்கடா இதெல்லாம் பார்க்க விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் இதை பார்க்க தான் நான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்ல அப்படின்னு சொல்கிறான். வேறு அப்படிங்கிறீங்க. அதான் நைட்டு நம்ம பார்த்தோமே, நீ பாசப்பட்டா பகல்லையும் அதை அப்படின்னு சொல்லி ஜிமின்னு சொல்லுவோம். நீங்கள் சே அப்படின்னு சொல்லி ஜிமினை அப்படியே பின்னாடி வந்து குத்துறீங்க. வலிக்குதுடி கிராதகி அப்படிங்கிறான். நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவோம், இன்னும் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் அவங்க நினைப்பாவே இருக்கீங்க. அப்புறம் 2 பேரும் காரில் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு நம்ம கால் பண்ணி சொல்லலாமா, நேற்றுலேருந்து நீ ஃபோன் பண்ண கூட விடலை, அவங்களாம் நம்மளை காணோன்னு நினச்சிப்பேன். யாது அவனுங்க அவனெலாம் இந்நேரம் நான் எங்கே இருக்கேங்கிற வரைக்கும் ட்ரேஸ் பண்ணியிருப்பானுங்க, நானாக வருவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கானுங்க. அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டில் வந்ததும் எல்லோரும் தூங்கி எழுந்து வந்து எப்படா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை பார்த்ததும் அவங்களோட செம்ம ஹாப்பி. ஹீரோ அப்படின்னு சொல்லி கடற்கடன்னு ஓடி வந்து ஹோபி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். பிகாஸ் இன்றைக்கி ஹோபியோ டே தானே. நீங்கள் அப்படியே ஹோபியை பார்க்குறீங்க. ஜிமினா டேய் தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். நீ தள்ளுறா, ஏன்டா அவளை நான் ஹக் பண்ணுவேன், இன்றைக்கு என்னோட டேன், நேற்று ஃபுல்லாக இவளை பார்க்கடா பட்டலை அப்படின்னு சொல்லி ஜிமினா திட்டாங்க. டேய் ஃபுல்லாலாம் புழுகாதடா, நான் கூட்டிகிட்டு போனதே ஈவினிங் தான் அப்படின்னு சொல்கிறா ஜிமி. ஏதோ ஒன்று காலையிலலாம் காலேஜில் இருந்தோம், அப்புறம் ஈவினிங் பார்க்கலாம் பார்த்தா நீ அள்ளிட்டு போயிட்டு நாங்கள் பார்க்காம எவ்வளோ தவிச்சு போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மற்றவங்களாம் வந்து ஹீரா அப்புறம் எங்கே போனீங்க எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறாங்க. நீங்களும் எஸ்டர்டே போட் ஹவுஸ் போனது பாரா, இந்த பையனுக்கு கூட இந்த மாதிரி ஐடியாலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்லுவோம். ஜிமினோ மண்டையிலே தட்டிக்கிட்டே உனக்கு முன்னாடி பிறந்து வேண்டாண்ணா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லலாம். டே நிறுத்துங்கடா, எல்லோரும் என்னை பார்த்து தான் இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவே கற்றுருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லையே, நான் முன்னாடியே நான் தாண்டா கூட்டிகிட்டு போனேன் ஜிம்மி சொல்லலாம். ஆமாம்ல, ஃபஸ்ட்டே அவன் தானே டான்ஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போய் இவங்களை காமிச்சிருப்பான். ஸோ அப்படியே எல்லோரும் ஒருத்தர் நான் தான் நீ தான் அப்படின்னு பேசுனீங்க. அப்படியே நிறுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி. சரி காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு ஹாபி ரூம்க்கு ஓடிடுறீங்க. இங்கே பாய்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக அவங்க சிஸ்டர் வரா. என்னவனுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கானுங்க. ஓ அவள் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்த்துட்டே அதான் எல்லாம் மூஞ்சி இப்படி பல்ப் எரியுதா அப்படி சொல்ல அங்கே வந்து உட்காந்துட்டு ஹாய் மாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. எல்லோரும் அவளை பார்க்குறாங்க. என்னது இது இப்போ இதுக்கு வந்து இவள் ஹாயெல்லாம் சொல்லிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எஸ்டர்டே என்ஜாய் பண்ணிங்க போல் அப்படின்னு சொல்லி ஜிமினை பார்த்து கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாது. யாரா இவ இப்படி வந்து கேட்குறா, நாங்கள் கூட இந்த மாதிரி பேசிக்கிட்டது இல்லைங்கிற மாதிரி. ஜிமினும் அப்படியே முறைச்சிட்டு
படிக்கிற பொண்ணு நீ, உனக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ அவள் மட்டும் என்ன படிக்காமையாக இருக்கா? என்னை விட ஒரு வயசு தானடா பெரியவ, ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேம் சும்மா தான் கேட்டேன், எங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அது உனக்கு தேவையில்லாதது, இப்போதைக்கு உனக்கு படிக்கிறது மட்டும்தான் முக்கியம், அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஜிமின் நோஸ்கட் பண்ணி விட்டுறான். இவன்கிட்ட வந்து கேட்டான் பாரு, சரியான சிறு மூஞ்சு முகரையும் திட்டிட்டு, இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னு எப்பவும் போல் அவள் கத்திட்டு போயிடுறா மனசுக்குள்ளேயே. நீங்களும் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க, எல்லாருக்கூடையும் சேர்ந்து மார்னிங் சாப்பிட்றீங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் ஹோபியோ சரி நம்ம இப்போது அப்படின்னு சொல்லி, எது நம்மளா மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹோபியே பார்க்குறீங்க. மற்ற பாய்ஸ்லாம் டே நீயுமாடா அப்படிங்கிற மாதிரி, டே எஸ்டர்டேவும் பார்க்க முடியல, டுடே இப்போ தானடா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சா, அதுக்குள்ளே எங்கடா அப்படின்னு, டே நாங்கள் எப்போ பார்த்தாலும் காலேஜ் வீடு அப்படின்னே போர் அடிச்சிருச்சு, இப்படி எங்களுக்கு கிடைக்கிற லீவில் தான் நாங்கள் எங்கேயாவது வெளியே போய் என்ஜாய் பண்ண முடியும். நேற்று அவன்லாம் கூட்டிகிட்டு போனான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம்னு கிட்ட கூட போக முடியல, அப்போ இப்போ மட்டும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோ, அது வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. மறுபடியும் சர்ப்ரைஸாக, அட 7 புருஷனை கட்டினதில் எது இருக்கோ இல்லையோ இந்த சர்ப்ரைஸுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, சரி போகலாம் அப்படின்னு மற்ற பாய்ஸை பார்க்குறீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் மூஞ்சி சின்னதாக போயிடுது, இருந்தாலும் என்ன பண்ண முடியும், சரி ஓகே நீ என்ஜாய் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பாய்ஸ் சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஹோபியும் கிளம்பி வெளியில் போனதும் இங்கே பாய்ஸ்லாம் அந்த ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும், அதுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அங்கே உட்காந்துட்டு எல்லோரும் வந்துட்டு எஸ்டர்டே டிஸ்கஸ் பண்ணதை ஜிமின் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி. ஆமாம்ல பர்த்டே வருது ஹீராக்கு, என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் நேற்று அவங்க பேசினதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வா நல்லாயிருக்கு, இந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களோ ஹோபியோட எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம், அப்போ நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. இப்படியே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கீங்க. எப்படியும் எதுவும் சொல்ல மாட்டான், போனதுக்கப்புறமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக தான் இருக்கீங்க. ஹோபியோ ஒரு பெரிய மால் முன்னாடி நிப்பாட்டான். நீங்கள் மாலுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தம்மா, எனக்கு ஷாப்பிங் பண்ணுற மூடே இல்லை அப்படிங்கிறீங்க. ஷாப்பிங்லாம் இல்லை, அது அப்புறம் ஷாப்பிங் உனக்கு பிடிச்சதெல்லாம் அப்புறமா பண்ணலாம், இப்போது நம்ம வந்தது இங்கே ஒரு மூவி பார்க்க அப்படி சொல்கிறான். எது மூவியா ஹை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் ரீசெண்டாக ஏதோ நியூவாக ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு, நான் அதுக்கு தான் டிக்கெட்ஸ் எடுத்திருக்கேன், நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லையே இது கூட நல்ல ஐடியா, மூவி பார்த்துட்டு அப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தான் ஷாப்பிங் பண்ணுற மூடே இல்லைன்னு அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்கும். அது அது போன வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி வா உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லி ஹோபியும் உங்களை ஹாப்பியாக உள்ள கூட்டிகிட்டு போகிறான். தேட்டருக்குள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. நீங்களோ சரி நம்ம தான் ஃபஸ்ட் வந்திருக்கோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் போய் நடுவில் போய் உட்காருங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆகுது, மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்களும் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஹோபி என்ன வேணும், எது வேணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமாம் மூவி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே உள்ள ஒரு ஒர்க்கர் வந்து உங்ககிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறான். அதை அப்படியே பார்க்குறீங்க, அதில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. இது போதுமா, இன்னும் இது வேணுமா அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்கும். எது இதுவே கடை வைக்கிற அளவுக்கு இருக்குது, இது போதுமா இன்னும் வேணுமான்னு வேறு கேட்குற, இது வயிறுப்பா டயரில் வச்சு நான் அடைக்க, போதும் இதுக்கப்புறம் வேணும்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. அவனோ ஓகே என்ன வேணாலும் கேளு பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்போ திரும்பவும் ஹோபியை பார்க்குறீங்க. என்ன எதுவும் வேணுமா, அதான் அப்பயே கேட்டல, சரி சொல்லு நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம மட்டும் இருக்கோம் யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது நமக்கு மட்டும்தான் இந்த ஷோ நான் புக் பண்ணியிருக்கேன், ஹோல் டிக்கெட்டும் நான் தான் வாங்கியிருக்கேன், யாரும் வரமாட்டாங்க நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். ஹே என்னடா இது, யாருமே நம்ம தனியாக பார்த்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்கும்டி, நம்ம 2 பேரும் பார்க்க தான், அடுத்தவங்க பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்லும். நீங்களோ சரி என்ன மூவி அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரியும் அப்படிங்கிறான். என்னது அது ஏதோ நியூவாக ரிலீஸ் ஆன மூவி, எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொன்னேன், என்னோடய பிஏ தான் டிக்கெட் போட்டான், என்ன மூவின்னு தெரில, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மூவியோட நேம் வருது. அது ஒரு ஹாரர் மூவி. அப்படியே பார்த்துட்டு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்கிறீங்க.
ஆட பரதேசி, என் வாழ்க்கையில் ஒருளோட மண்ணை கொட்டிட்டியடா. நல்லா ஒரு ரொமான்டிக் மூவிக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா இப்படி ஹாரர் மூவிக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்க. உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே ஆகாதுடா, ஆகவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோபி அப்படியே திட்டிகிட்டே இருக்கான். ஹோபிக்கு வேற இங்கே ஹாரர்னா கொஞ்சம் பயம். ஐயோ பயமாக இருக்கே, இவன் முன்னாடி பயந்து அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அப்படியே சமாதானப்படுத்திட்டு பார்த்துட்ருக்கான். இங்கே நீங்களும் நல்லா கெத்தாக உட்காந்து அப்படியே படம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களை அப்படியே திரும்பி ஹோபி பார்க்குறான். அடி பாவி, இப்படி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இப்படி பார்த்துட்ருக்க, எனக்கு தான் இதை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படி சொல்லி அப்படியே மெதுவாக ஸ்க்ரீன் பக்கம் திரும்புகிறோம். அப்போ தான் சடனாக ஒரு பேய் வந்து நிற்கிற மாதிரி சீனு பார்த்தது ஹோபிக்கோ ஆடு கத்தி உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களோ கூல்டன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் நான் பண்ணணும் உனக்கு, எனக்கு நீ பண்ணுற சை அப்படின்னு அவன் தலையில் அவனே அடிச்சிட்டு, இந்த படத்தை பார்த்தா தானே பயம், நம்ம படத்தை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கே பார்த்தாலும் பேய் நிற்கிற மாதிரியே அவனுக்கு தோணுது. சை கருமா, ஐயோ எங்கே பார்த்தாலும் பேய் நிற்கிற மாதிரியே இருக்கே, யோ லைட்டாக போடுங்கடா பயமாக இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் என்ன கத்திட்டு இருக்கீங்க, லைட் போட்டால் எப்படி படம் பார்க்க முடியும், அமைதியாக இருங்க படத்தை பாருங்க அப்படின்னு. இந்த படத்தை பார்க்குறதுக்கு இதுக்கு எனக்கு நானே சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது, சும்மா இல்லாமல் ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி பயந்துட்டே அப்படியே கை எடுக்கலை படத்தை பார்க்குறான். அப்போது அவனுக்கு பயமாகவே இருக்குது. ஐயோ இந்த பையன் நம்மளை நல்லா பழி வாங்கிட்டான், அவனுக்கு இருக்குது வெளியில் போனதும் உனக்கு வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு இந்த படத்தை பார்க்க எல்லா டிக்கெட்டையும் வேறு நான் வாங்கி எவனுமே இல்லை, கூட ஆளுங்க இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், யாரும் இல்லாத தேட்டரில் பார்க்கவே பயமாக இருக்கே, இவன் எப்படி அவ்வளோ தைரியமாக பார்க்குறா அப்படி சொல்லி அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குறான். அப்போ நீங்களும் ஹோபியை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி ஒரு நிமிஷம் என்னது இது, இவ்வளோ நேரம் படத்தை மும்பரமாக பார்த்துருந்தவ திடீர்னு நம்ம பக்கம் திரும்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் ஸ்க்ரீனை பார்க்குறான். அப்போ அதில் ரொமான்டிக் சீன் போயிட்டுருக்கு, அதில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியே லிப் கிஸ் அப்படின்னு போயிட்டுருக்கு. அதை பார்த்ததும் ஆஹா ரொமான்ஸு, இந்த படத்தில் கூட இப்படி சீனா அப்படின்னு சொல்லி ஹோபி அதை பார்த்துட்டே இருக்கும்போது நீங்களும் அப்படியே திரும்பி நீங்களும் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் ஹோபிக்கு மண்டையில் மணி அடித்த மாதிரி, அவள் இந்த சீனை பார்த்தா நம்மளை பார்த்தாளா அப்போது அப்படி சரி அப்படியே அவளோட அவங்க பக்கத்தையும் பார்க்குறான். பட் நீங்களோ இது ஒரு டியூப்லைட் அப்படிங்கிற மாதிரி திரும்பி நீங்கள் படம் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ மூடு மாறிடுச்சு போலயே திரும்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நைஸாக அவங்க கையில் பேபி பேபி அப்படின்னு சொரண்டான். நீங்களோ என்ன படம் பாருங்க அப்படின்னு, படத்தை பார்க்க வாடி நான் கூட்டிகிட்டு வந்தேன், என்ன பாருடி அப்படின்னு திருப்புறான். இப்போ படம் பார்க்க கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்படிலாம் பேசாதடி, எனக்கு இதில் ஃபீல் ஆகலை, பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி திரும்புறீங்க. ஐயோ அப்போல்லாம் திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே திருப்புறான். நீங்களோ இப்போ படம் பார்க்க விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட்டன் டயத்தில் ஸ்க்ரீனை பார்க்குறீங்க. சடனாக பேய் ரொம்ப கொடூரமாக வந்து நிற்கிற மாதிரி ஒரு சீன். நீங்களும் இந்த பயந்துடுறீங்க, 2 பேருமே பயந்து ஒருத்தர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ அப்படியே ஹோபி இன்னும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஐயோ என்னை விட்டுறாதடி நான் செத்துருவேங்கிற மாதிரி பிடிச்சிருக்கான். நீங்களும் ஓகே ரிலாக்ஸ் அப்படின்னு உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹோபியையும் அப்படியே தடவி விடுங்க. பின்னாடி முதுகு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் போயிடுச்சு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஹோபியோ அப்படியே முழிச்சு பார்க்குறான். அவங்க செஸ்ட்டில் தான் அப்படியே சாஞ்சிட்ருக்கான். ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபேஸை பார்க்குறான். ஒன்றும் இல்லை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிங்க. அப்போ டக்குன்னு ஹோபி அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஹோபியால் முடியல அப்படியே உங்கள் நெக்குக்கு வரான். அப்படியே உங்கள் ஷர்ட் பட்டன்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் டக்குன்னு கை பிடிச்சிட்டு இது தேட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்குன்னு கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் பட்டன்லாம் போட்டு உட்காந்துக்கிறீங்க. அவனும் அப்படியே நல்லதாக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னு பார்த்தா அதை கூட நம்மளை அனுபவிக்க விட மாட்டா போலியேவ அப்படின்ட்டு அப்படியே திரும்பி எப்படியோ ஒரு வழியாக அந்த படம் முடிஞ்சிச்சு. உயிரை கையில் பிடிச்சிட்டு 2 பேரும் வெளியில் வரீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஆஃப்டர்நூன் ஆயிருக்கு. 2 பேரும் அங்கேயே மாலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹோபியோ அவன் பிஏக்கு ஃபோன் பண்ணிட்டே
என்னடா பண்ணி வச்சுருக்க? உன்னை படத்துக்கு டிக்கெட் வாங்க சொன்னால் பேய் படத்துக்கு வாங்கி வச்சுருக்க. ஒரு ரொமான்டிக் மூவி வாங்க மாட்டேன் எருமை. உனக்கு கல்யாணமே ஆகாதுடா அப்படி இப்படின்னு திட்டுறான். பாஸ் பாஸ் நான் ஒரு மொரட்டு சிங்கிள், என்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னால் எனக்கு எப்படி பாஸ் தெரியும்? அதுவும் இல்லாமல் இப்படிலாம் சாப விடாதீங்க பாஸ், நான் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் பாவம் இல்லையாடா? உள்ளே உட்காந்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருந்துச்சு தெரியுமா பாஸ்? அதில் ஒரு சின்ன பிட்டு கூடயா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன் மூஞ்சி வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கத்தவும் அவனும் பாஸ் பாஸ் கோச்சிக்காதீங்க பாஸ், இந்த ஒரு டைம் தப்பாயிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் ஆகாது பாஸ். நான் வேணா உங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு ஒரு மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னு. எதுக்குடா என்னை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹோபி. இல்லை பாஸ் கண்டிப்பாக நல்லா சர்ச் பண்ணி நல்லா ரொமான்டிக் மூவியாக பார்த்து எடுத்துறேன் ப்ளீஸ் பாஸ் அப்படின்னு. சரி இப்போ வேணாம், ஈவினிங் ஷோ புக் பண்ணு, நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை கட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஃபுட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி பேசி முடிச்சா உங்களுக்கு சிரிப்பு வருது. ஹோபியோ என்ன உனக்கு சிரிப்பு, நீ மட்டும் பயப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களோ நானும் பயந்தேன் தான், ஆனால் உன் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறீங்க. சரி பேபி, இதெல்லாம் பப்ளிக்கில் வச்சு இப்படி புருஷனை அசிங்கப்படுத்தக்கூடாது என்ன நீ அப்படின்னு சரின்னு சொல்லி அப்புறம் 2 பேர் சிரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ நீங்களோ சும்மா இருக்காமா ஹோபி உன் பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிங்க. ஹோபியோ சும்மா இருறி, நானே பயந்து போயிருக்கேன், அங்கே பாருலாம் சொல்லாத பேபி, செத்துரு வேண்டிய புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி இதுக்கு இப்படிலாம் பேசுகிற, சும்மா தான் கலாய்ச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஹோபி சரி வா நம்ம இப்போ ஷாப்பிங் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணி முடித்ததும் திரும்ப இன்னொரு மூவி. என்னது மறுபடியுமா? நீ ஷுவராக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பேய் படம் பார்க்கறதுக்கெல்லாம் இல்லை, வேறு மூவிக்கு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போகிறான். ஷாப்பிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆனால் பெருசாக எதுவும் வாங்கணும் அப்படிலாம் தோணலை, இருந்தாலும் வந்துட்டமேனு ஷாப்பிங் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் சிஸ்டருக்கும் சேர்த்து மியாவுக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்சதுன்னு வாங்கிடு, உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சேர்த்து வாங்குறீங்க, எல்லாத்தையும் வாங்கிடு. சரி இதெல்லாம் போய் காரில் வச்சுட்டு நம்ம திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் காரில் வச்சுட்டு இப்படியே டைம் ஓடிடுது. நீங்களும் திரும்ப ஈவினிங் ஷோக்கு போகிறீங்க. அது ஒரு ரொமான்டிக் மூவி தான். உள்ளே நீங்கள் போய் பார்க்குறீங்க. பட் ஃபஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் இப்போது அங்கங்கே 2 பேர், கார்னருக்கு 2 பேர்னு உட்காந்துருக்காங்க. ஓ ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இப்போ தான் நீங்கள் சரி ஓகே அப்படின்னு உள்ளே போய் உட்காரிங்க. அப்போ ஹோபியோ அட பாவி, ஹாரர் மூவிக்கு ஆளே இல்லாத இடத்துல டிக்கெட் புக் பண்ணிட்டு இந்த ரொமான்டிக் மூவின்னு சொல்லி இங்கே என்னடா அங்கங்கே ஆள் உட்காந்துருக்கானுங்க, சரி கம்மியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு 2 பேரும் மூவி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் காமெடி. அப்படியே சிரிச்சிட்டு ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போது அதில் ஒரு பெட் சீன்லாம் வருது. அப்போது அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற சீனை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே சீட்டில் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஹோப்பியோ அப்படியே என்னடா இது மிக்ஸு மசாலாவாக இருக்கே, பார்க்கறதுக்கே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனால் முடியல. அப்போ அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கங்கே கார்னரில் உட்காந்துருக்கவங்களாம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சிலர்லாம் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஓபியோ மண்டே ஆட்டிட்டு சரி என்னடா நடக்குது இங்கே, என்னடா அங்கங்கே அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், இவன்லாம் இதை கட்டிட்டு வந்தானா ஓட்டிக்கிட்டு வந்தானான்னு கூட தெரில, நம்ம ஆள் பாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். நீங்களும் அப்படியே தலையை குஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இவன் என்ன சீட்டுக்கடியில் தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹோபி என்னாச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஹோபியும் கிட்ட குனிஞ்சு பேபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இந்த வாய்ஸு அவ்வளோதான், நீங்கள் அப்படியே மெல்ட் ஆகிட்டீங்க. அப்படியே திரும்பி ஹோபியை பார்க்குறீங்க. ஷல்வி அப்படின்னு சொன்னான். இது என்ன வீடா, சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கிஸ் ஆகுதுடி ப்ளீஸ் டி, முடியலடி, அங்கே பார்த்தில எப்படி உரிகிறானுங்க பாரு அங்கங்கே, நான் மட்டும் பாவம் இல்லையா அப்படின்னு பார்த்தா பாவமாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டியே அப்படி. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் பேபி, நீ என்னை நம்பலாம் அப்படின்னு. யார் ஒன்று அப்படின்னு சொல்ல, பேச்சுக்கே வேலையில் இனி வீச்சு தாங்கிற மாதிரி டப்புன்னு இழுத்தவங்கள அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். வீட்டுங்க யாராவது பார்க்க போகிறாங்க, கொஞ்சம் அங்கே பாரு அப்படிங்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க. அங்கே அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்கா. அப்படியே திரும்பி இங்கே பாரு அப்படின்னு உங்கள் தலையை திருப்புறான். ஒவ்வொரு பக்கமாக காமிக்கிறான். இதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் ரொம்ப மும்பரமாக இருக்காங்க. ஹோபி
இப்போ இந்த வேலையை விட்டுட்டு நம்மளை வாட்ச் பண்ண போகிறாங்களா? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவங்களாம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆச்சுடி, நம்ம தான் இப்படியே பேசிகிட்டே டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான். இதுக்கு தான் நீங்கள் மூவிக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குறீங்க. நான் மூவிக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன், இவனுங்க மூடாக வர மாதிரி மூவி போட்டால் நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். நீங்களா என்ன இப்போதான் பேசுகிறீங்க, அடி போடி, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஹிப்பை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட கை உங்கள் பார்ட்ஸ் எல்லாம் அப்படி டச் பண்ணிகிட்டே இருக்குது. இப்படியே அந்த கிஸ் ரொம்ப டீப் ஆகுது. அப்படியால் முடியல, ஒரு வழியாக மூவி முடிஞ்சு லைட் போட்டதும் தான் எல்லோரும் அப்படின்னு நகர்ந்து பிரியிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஐயோ வாங்க ஃபஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் தான் ஃபஸ்ட்டு உளுந்தா வச்சு ஓடுறீங்க வெளியில். ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. நீங்களோ அந்த ஷைலே இருக்கீங்க. ஓபியோ ஏன்டி என்னாச்சு ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படிங்கிற. சும்மா இருங்க, அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணிவிட்டு, சரி இப்போ எங்கே போகணும் சொல்லு போகலாம் அப்படிங்கிறீங்க. ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு, இனி எங்கே போகிறது, வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே நம்ம போகலாம், அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது ஃபுட்டு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நம்ம வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிற சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு தான் வரீங்க. எப்படா வருவீங்கன்னு நம்ம பாய்ஸோ அப்படியே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. உங்களை பார்த்தது தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா இந்த நைட்டில் இல்லாமல் எங்கேயாவது வெளியில் போகிறவனுங்க அதை பார்த்தா தான் கிடப்பாது. ஓபி பரவாயில்ல, நீயாவது வீட்டுக்கு வந்துட்டிய அப்படின்னு. நான் வெளியில் ஸ்டே பண்ண தான் சொன்னேன், இவ தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதானே எங்கள் கூட வந்தவன் தானே நீ எப்படி இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் இவனுங்க மாதிரி கல்லஞ்சக்காரன் இல்லைண்ணா, நான் பாவப்பட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், இவனுங்க அப்படி வந்தானுங்களா அப்படின்னு சொல்லவும், டே நீ இன்றைக்கி வந்துட்டதுக்கோசரம் நல்லவ மாதிரியே பேசாத, ஆக்சுவலி இவனுக்கு எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு தெரிஞ்சிருக்காதுடா, அதான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்லுவோம். ஆமாம்ல அப்படின்னு சொல்லி ஜேகேவும் ஜிம்மினும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. அப்போ ஓபியோ எது எனக்கா, அது நாங்கள் எங்கெல்லாம் போனோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கும் அந்த லாஸ்ட்டாக பார்த்தா மூவி தான் ஞாபகம் வருது. அப்போ பாய்ஸ்லாம் ஆமாம் அப்படி இவன் எங்கே தான் அவனை கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு அப்படியே சீக்ஸ்லாம் ரெட் ஆகி அப்படியே ஷை ஆகுறீங்க. என்ன இவன் இப்படி வைக்கப்படுறா அப்படின்னு சொல்லி தயாகும். அப்போது அந்த அளவுக்கு ரொமான்டிக்காக ஏதோ பண்ணியிருக்கா பயபில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்பா தெரியாதனமாக வந்துட்டேன் போலக்கே, பேசாமல் நைட்டு நான் சாப்பிட்டு வீட்டுக்கு தூங்க வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு. அப்புறம் நீங்களாம் சேர்ந்து என்னை இப்படி ஓட்டினா, சாப்பிட்ற நேரமாவது உங்கள் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு வந்தா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, டே சும்மா இருங்கடா அப்படின்னு ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் போய் உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்போ எங்கே போனீங்க அப்படிங்கிறதையும் மூவி பார்த்தது அதெல்லாம் நீங்கள் பண்ண ரொமான்ஸை தவிர்த்து மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிக்கிறீங்க. அவங்களுக்கு புரியுது. எல்லோரும் சிரிச்சுட்டு, அடே ஹாரர் மூவிக்கு அது எப்படிடா உனக்கு மட்டும் தோணுச்சு அப்படின்னு ஜின்னோபா கேட்கும். ஹோபியோ எல்லாம் என் பிஏ பண்ண வேலை, அந்த பதேசி தான் அதுக்கு டிக்கெட் எடுத்து. ஆமாம் உனக்கு தான் பேய்னா பயமாச்சே, நீ எப்படா படம் பார்த்த அப்படின்னு சுகா ஹோபி ஓட்டவும். ஹோபி இவன் வேற அப்படின்னு. அது அப்புறம் நீங்கள் அதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா, இதில் எல்லா டிக்கெட்டையும் வேறு இவரே வாங்கி நாங்கள் 2 பேர் தாங்க உட்காந்து படமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் விழுந்து சிரிக்கிறாங்க. சே இந்த அவமானம் உனக்கு தேவையாகிற மாதிரி. ஹோபி இப்போ அவன் கேட்டானா ஏன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்கள் சரி சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி நீ கொடுத்த வரைக்கும் போதும், சரி டைம் ஆச்சு வா போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் எழுந்திருக்கீங்க. என்னடா காலையிலேருந்து சுற்றுனது பார்த்தல இப்போ அப்படின்னு. அடிங்க கோயால என்ன, நானும் அமைதியாக இருந்தால் என்னை காமெடி பீஸாகவே இப்போ பார்த்தாலும் வச்சுருப்பீங்களா? இன்றைக்கி என்னோட டே, அவள் ஏன் கூட தான் இருப்பாள். நாளைக்கு யாரோட டேவோ அவன் கூட்டிகிட்டு போய்ட்டான், ஆளை விடுங்கடா. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றா இவனுங்க பேசி மனசை மாற்றிடுவானுங்க, வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை சாப்பிட்டது பாதி சாப்பிடாத பாதி ஹோபியோ இழுத்துட்டு ஓடுறான். அப்போ தான் ஞாபகம் வருது. நீங்கள் நம்ம ஷாப்பிங் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டே வரல. அதெல்லாம் காலையில் எடுத்துக்கலாம் வா பேபி அப்படின்னு. அதெல்லாம் இல்லை நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் கீழே கடைன்னு வந்து ஷாப்பிங் பண்ண பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து யாருக்கு வாங்கினீங்களோ எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. இதை கொஞ்சம் கடுப்பாகவே உங்கள் சிஸ்டர் வாங்கிட்டு, இவளுக்கு வந்த வாழ்வு பாரு ரொம்ப ஓவராக தான் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும்னு திரும்பவுமே அதே மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. நீங்களோ எல்லோரும் கொடுத்துட்டு
சரி நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு கடனை ஹோபியோட மறுபடியும் ஹோபி இதுக்கு மேலே நின்னா விட மாட்டேங்கிற மாதிரி உங்களை தாத்தான்னு இழுத்துட்டே போயிடான். அடே விட்றா வரேன், ஏன்டா இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்திட்டே பின்னாடி ஓடுறீங்க. அப்போ கோரஸா ஜேகே, தயாங்க, ஜெமீனு, ஷுகான்ட்டு 4 பேர் சேர்ந்து இவன் ஏன்டா இப்படி இருக்கான், சீச்சி ஸோ பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆரம்பம் ஜெனும் திரும்பி எது அவன் பேட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதே உங்களுடைய வந்தால் நீங்களாம் விட்டுருப்பீங்களாடா, டேய் நீலாம் கல்ப்ரேட் தூங்குறவளை கடத்திட்டு போகிற ஆள் அப்படின்னு சொல்லி தயாங்க பார்க்குறேன். டேய் என்னடா இது அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போன மாதிரி இன்னும் அதையே சொல்லிட்டு என் பொண்டாட்டியை தானடா நான் கூட்டிகிட்டு போனேன். அதே தான் அவன் பொண்டாட்டியை தானே அவன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனான், என்னமோ அடுத்தவன் பொண்டாட்டி எடுத்துகிட்டு போன மாதிரிலடா நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க கிளம்பிடுறாங்க. இங்கே உள்ள வந்த ஹோபியோ அப்படியே உங்களை ரொமான்டிக் லுக் விட்டுட்டு கிட்ட வரான். என்ன லுக்கே சரியில்லையே, நீ தள்ளிப்போ அப்படி சொல்கிறீங்க. எதை தள்ளி போகணுமா, அடி போடி உன்னை தள்ளிக்கிட்டு வேணா போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹோபி இப்படிலாம் நீ பேச மாட்டியே, ஐயோ இப்படிலாம் நான் பேசி நீ பார்த்ததில்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அலாக்காத்திட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு. ஆமாம், இந்த அம்மா போய் அப்படியே காந்தி சத்தியாகிரகம் பண்ணும்போது கூட உட்காந்துருந்தாங்க, உடம்பெல்லாம் அடி வாங்கி டயர்டாக இருக்குது. ஏன்டி காலையிலேருந்து சும்மா தானே என் கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மாறிச்சிட்டு அப்போது நான் சும்மா இருந்தேன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு திரும்பி படுக்கேன். ஐயோ எந்த மாதிரி நேரத்தில் நான் வேறு கோவப்படுத்திட்டேனோ, ஐயோ பேபி கோவம்லாம் படக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் நான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சிரிப்பு வந்தது ஹோபி பண்ணுறதெல்லாம் பார்த்து. நீங்களும் சிரிச்சிட்டு இப்போ என்ன உனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க. எனக்கு என்ன வேணுமா, வேற என்ன, நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து விழுக்கிறான். ப்ளீஸ் ஹோபி அப்படிங்கிறீங்க. நோ ப்ளீஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நெக்கில் கிஸ் பண்ணி அப்படியே அவங்க கீழே அப்படின்னு அவனும் மேக் அவுட் பண்ணுறான். நீங்கள் அவனோட ஹாப்பியாக அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்படி உங்களுக்கு அந்த டேயும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட்டு டே மார்னிங் விடிஞ்சதும் ஷுகா கடகடன்னு கிளம்பி வந்து உங்கள் கதவை தான் தட்டிகிட்டு இருக்கான். யாராது இவ்வளோ காலையில் அப்படின்னு சொல்லி ஹோபியோ எழுந்து பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ஹோபி அப்படியே எங்கள் பக்கத்தில் கிடந்த ஷார்ட்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கதவை போய் திறக்கிறான். பார்த்தா ஷுகா தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். டேய் என்னடா வேணும், என்னடா தேடுற அப்படி. உன் ரூமில் நான் புதையலையா தேடுவேன், ஹீராவை தான், எங்கே அவ, ரெஸ்ட் ரூம் போயிருக்காடா, ஓ ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா நிற்கும். இப்போ நீ எதுக்கு காலங்கத்தால் வந்து இப்படி நிற்கிற, ஹே இன்னைக்கு என்னோட டேடா, அதுக்கு கூட்டிகிட்டு போவேன். சரி வெளியே வருவா, நீ ஃபஸ்ட்டு வெளியே போக அப்படிங்கிற ஹோபி. அதெல்லாம் போக முடியாது, நான் இங்கே நின்று அவளை கூட்டிகிட்டு போகிறேன். டேய் ரொம்ப தான் பண்ணுறடா, இன்னும் ரூமில் என்ன இன்னொரு கதவாக இருக்குது, இங்கேயும் ஓடவா போகிறா, வெளியே தாண்டா வருவா, போடா வருவா அப்படி. அதெல்லாம் முடியாது அப்படின்னு. அடே நான் ஜெட்டி போடலடா, வெளியே போடா புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லுவோம். கருமம் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா வெளியே போயிடா. படுத்துறா நீங்கள் நம்மளை அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஹோபி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் போட்டுட்டு, தாயே சீக்கிரம் வா, இங்கே ஒருத்த உனக்காக விட்டாக பாத்ரூம் கதவே உடச்சி உள்ளே வந்துடுவான் போல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உள்ளேருந்து இவங்க 2 பேர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் திப்பீங்க. உங்களுக்கும் சிரிப்பு தாங்கலை. நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க. ஹோபி அப்படியே டக்குன்னு உள்ளே வந்துட்டு திருப்பி உங்களை உள்ளே இழுக்கிறான். நீங்களோ இப்போ தானே நீ சொன்ன அவன் ஏற்கனவே வெளியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு, இப்போது நீ வேணா பண்ணுற அப்படியே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்கிறான். நீங்களோ அப்புறம் அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு சரி நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. இன்னும் உங்களை விடாமல் ஹோபி கையை பிடிச்சிட்டே இருக்கான். அப்போது ஷுகாவோ இப்போ நீ வெளியே வரியா அப்படின்னு சொல்லி கதவை தட்டவோ, ஐயோ இங்கேயே வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி போ விட்டான். உடைச்சாலும் உடச்சிருவான் பாத்ரூமை அப்படின்னு சொல்லி விட்டுறான். நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணி வந்ததுமே ஷுகா அப்படியே மேலே கீழே வரையும் பார்க்குறான். என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்குறீங்க. இல்லை நம்ம போகிற இடத்துக்கு ட்ரெஸ் ஓகேவான்னு பார்த்தேன், வா என் கூட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு போகிறான். என்ன அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலி நார்மலாக வீட்டில் வியோ பண்ணுற மாதிரி ஒரு டிஷர்ட்டு தான் போட்டிருக்கீங்க, இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். என்ன ஷுகா அப்படிங்கிறீங்க. வா அப்படின்னு சொல்லி உங்களை அவனே கூட்டிகிட்டு போய் உங்கள் தலையெல்லாம் தோட்டி விட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இது எதுக்கு அப்படின்னு. இதை வியோ பண்ணடி,
இது ஏன் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறீங்க. ஹலோ மேடம், நம்ம இப்போ வெளியே போகிறோம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எது வெளியில் வா ஃபங்க்ஷனா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி என்னோடய டே இல்லையா, ஸோ உனக்கு சர்ப்ரைஸ். அடடா, இன்னுமா முடியல உங்கள் சர்ப்ரைஸு, என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா தெரில ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். அது தெரியுது, இது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அடி வியர் பண்ணுடி அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் சுகா பார்க்குறீங்க. என்ன ட்ரெஸ் போட சொன்னால் ஏன் மூஞ்சியே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். நீங்களோ சார் இப்படி என்னையவே குறுகுறுன்னு பார்த்துருந்தா நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, திரும்பி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் என்னடி, நான் தானே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வரான். என்ன நான் தானே நீ தானே, பேசாமல் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. ஏய் ப்ளீஸ் பேபி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, நீ ஒன்றுமே பண்ண வேணாம், திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லி அப்படியே அபவுட் டர்ன் பண்ண வச்சுருக்கீங்க. இல்லைனா வெளியில் போறியா, எது வசதி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வெளியில் வா, அடி பாவி, கட்டின புருஷன் இப்படி வெளியே தள்ள பார்க்குறீ, நான் அதுக்கு உள்ளேயே திரும்பி நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோ திரும்பி நின்றுக்கிறான். கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிங்க. கண்ணெல்லாம் எதுக்குடி, அதான் திரும்பி நிற்கிறல்ல, இப்போ நீ மூடில் நான் வந்துட்டு என்னோடய ஷாலை வச்சு கட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் பண்ணிடாத, நானே கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திரும்ப மாட்டேடி அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்படியே திரும்பி நின்று கண்ணை மூடிட்டு அவன் நிற்கிறான். நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. கண்ணை திறந்தீங்க அவ்வளோதான், அடி திறக்கலடி மாத்திடி அடி சொல்கிறான். சரின்னு நீங்கள் அப்படியே டிஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு அப்புறம் கீழே ஸ்கர்ட்டையும் ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ சுகாவோ மெதுவாக அவனோட கண்ணை அப்படியே வந்து ஹோல் வழியாக அப்படியே மெதுவாக பார்க்குறான். பட் அவன் திரும்பலை, நேராக தான் நிற்கிறான். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, அங்கே அவனோட மிரர் இருக்குது. அந்த மிரரில் அப்படியே நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது தெரியுது. அது அப்படியே சுகா கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணவனோ ஷாக் ஆகி பார்த்துட்டுக்கான். இதுக்கடி நான் திரும்பி நிற்கணும், நான் நேராக நின்னே பார்த்துருப்பேனுங்கிற மாதிரி. அவனோ வாயை ஆன்னு வளர்ந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது பார்த்து நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னா திரும்பலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சுகா திரும்பவும் நீங்கள் பரவாயில்லையே சமத்தா திரும்பாமே நின்ட்டீங்க, குட் பாய் அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்தை தட்டும். அவனும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் மூஞ்சி வச்சுட்டு நான் ஏண்டி திரும்பணும், அதான் திரும்பாமலே எல்லாத்தையும் பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவன் முணுமுணுக்கிறான். நீங்களோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நேரம் இல்லை மிரரையே பார்க்குறீங்க. அட டேய் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. என்னடி நான் என்ன பண்ணேன், நீ சொன்ன மாதிரி நான் சமத்தா தானடி கண்ணை மூடிட்டு இருந்தேன் அப்படின்னு. எது நீ சமத்து, நீ கண்ணை மூடிட்டு இருந்தேன் தானே பார்த்தேன், என்னடா ஆள் திரும்பலை கண்ணை திறக்கலங்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு, இருந்தாலும் நான் இதை கவனிக்கலை அப்படின்னு. ஐயோ பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். அட பாவி ஃப்ராடு பையலை, இந்த மிரர் வழியாக நீ பார்த்ததான் அப்படி. விட்ரி நான் தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவங்களை மறுபடியும் வந்து அப்படியே பின்னாடிலேருந்து ஹக் பண்ணுறான். நீங்களும் அவனை தள்ளி விட்டு அப்படியே ஓடுறீங்க. ஆனால் உங்களை அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு எங்கே ஓடுற, சரி டைம் ஆச்சு வா 2 பேரும் கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்போலேருந்து வா போகலாங்கிற, எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அப்புறம் நீங்களே வாயை மூடிட்டு அவன் வாயை நீங்கள் உங்கள் கையில் மூடிட்டு சர்ப்ரைஸ் அதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. இந்த 2 நாளாக இதே தானடா கேட்டுட்ருக்க, இப்போ நீ மட்டும் நான் புதுசாக இது சொல்ல போகிறேன், இதான் பண்ணுவேன்னு தெரியும். சரி எங்கேனாச்சும் அதான் போகிறோம்ல அப்போ தெரிஞ்சுக்குவ, ஆனால் இந்த இடமும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். ஓ சரி, அப்புறம் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு. அவனுங்களாம் இன்னும் எந்திரிக்க கூட இல்லை, மெய்கிட்ட சொல்லிட்டு நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படியே கீழே வரான். அப்போ அவன் சொன்ன மாதிரியே யாரும் கீழே இல்லை. ஸோ யாரையும் பார்க்காம கூட போகிறோம், சொல்லிட்டாச்சும் போகலாமே அப்படின்னு சொல்லிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே உள்ள சோஃபாவில் நீங்களும் சுகம் உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் சிஸ்டரோ அப்படியே வெளியே வரா. என்னடா இன்றைக்கும் ஊர் சுற்ற கிளம்பிட்டாளா, நம்மளை மட்டும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறானுங்களே இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து பாவமாக நிற்கிறா. நீங்களோ இவன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சுகாவுக்கும் செம்ம கடுப்பாகுது. ஒரு வேறு நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வேறு இன்னும் காணோம் அப்படின்னு அப்படியே யோசனையிலே இருக்கான். அப்போது அதுக்கேற்ற மாதிரியே உங்கள் சிஸ்டர் அக்கா நீங்கள் அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறா. சுகாவோ டக்குன்னு வந்து
டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம், மெய்டிட்ட சொல்லிட்டு போகலாம், அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம கால் பண்ணி கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறான். அது வந்து அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க, வா அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்களை எடுத்துகிட்டு அங்கே உள்ள மெய்டிட்ட நாங்கள் வெளியில் போகிறோம், நைட் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் வெளியே கிளம்பிடலாம். போகிறவங்களையே அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. நீங்களோ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இரேடி, போகும்போது தெரிஞ்சுக்குவடி நீயே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இப்பயே தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்கன்ட்டு ஒரு டார்ச்சர் பண்ணுறீங்க. அவனும் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போகிறான். ஏர்போர்ட் வந்திருக்கோம், வெளியூர் போகிறோமா, எங்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. வெளியூர் தான், வா போனதுக்கப்புறம் உனக்கே தெரியும். அதான் போனதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன், நீ இப்பயே சொல்லலாம்ல அப்படின்னு. அதான் போனதுக்கப்புறம் சொல்கிறேன்ல அப்படின்னு அவனும் சொன்னான். அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஐயாடா ரொம்ப தான் சிலிப்பிக்காதடி, திரும்பல கலந்து சுலுக்கிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்கள் அவனே மறைச்சிட்டு இருக்கீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.